கிராமப்புற பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை நடைமுறைப்படுத்தினால் சிக்கல் ஏற்படும் என்று தலைமை ஆசிரியர் சங்கம் கருத்து தெரிவித்துள்ளது. 45 கோடி ரூபாய் செலவில் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் வருகை பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்தார். இது தொடர்பாக தந்தி டிவிக்கு பேட்டியளித்த தலைமை ஆசிரியர் சங்க மாநில தலைவர் சத்தியமூர்த்தி முதலமைச்சரின் அறிவிப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஆனால் போக்குவரத்து வசதி குறைவாக உள்ள கிராமப்புற பள்ளிகளில் இதனை நடைமுறைப்படுத்தினால் சிக்கல்கள் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான வருகை பதிவேட்டை பயோமெட்ரிக் திட்டம் என்பது இன்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது வரவேற்கத்தக்கது. ஆனால் பல்வேறு கிராமப்புறங்களில் பல்வேறு வசதி இல்லாத ஊர்களில் செல்லும் ஆசிரியர்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி தங்களுடைய பணியை மேற்கொண்டுள்ளனர். அவர்களுக்கு இது இடையூறாக அமையும். மேலும் பயோமெட்ரிக் சிஸ்டத்தின் மூலம் பல்வேறு தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதே தவிர இதனால் நிர்வாகம் சிறப்பாக அமைய வாய்ப்பில்லை. போக்குவரத்து வசதி மற்றும் அனைத்து பள்ளிகளுக்கும் உள்ள கட்டமைப்புகளை சீர்படுத்தி கொண்டு அதன் பிறகு பயோமெட்ரிக் முறையை அமுல்படுத்தினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்.